அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஐயா, 5 பஞ்சபூதங்களின் ஸ்தலங்கள் ஞானிகளின் யதார்த்த படைப்புகள் ஐயா. 5 பஞ்சபூதங்கள்ல நம்ம மனுஷனுக்கு தான், ஞானிக்கு கிடையாது. ஞானிக்கு ஒன்றே ஒன்று கடவுள் மட்டும்தான். அந்த 5 பஞ்சபூதத்தை பற்றி, ஏன்னா அவங்க உடலை பற்றி யோசிக்கிறதே கிடையாது, உலகத்தை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது. உடலை பற்றியும் உலகத்தை பற்றி யார் யோசிக்கிறானோ அவனுக்கு அந்த பஞ்சபூதங்களினுடைய செயல்பாடுகளும் அதனுடைய நினைவும் வந்துக்கினே இருக்கும். மகான்களுக்கு அது கிடையாது. இப்போ ரமண மகரிஷி அவர் பாதாள லிங்கத்தாண்ட போயிட்டு தியானத்தில் உட்காந்துட்டார். சின்ன வயசில் அவர் உட்காந்து சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர் போனதும் யாருக்கும் தெரியல. இந்த பசங்க, சின்ன சின்ன பசங்க பார்த்துட்டு அந்த குகையில் கல் தடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. கல் அடிக்கும்போது இது என்ன பசங்க கல் தடிக்குதுன்னு சேஷாத்திரி சாமி தான் போய் பார்த்துக்கிறாரு. பார்த்தாக்கா இவர் ரமணர் அங்கே உட்கார்ந்துக்கிறார். ஆனால் ரமணர் உட்கார்ந்தார தவிர ரமணருக்கு தெரியல அவர் உடம்பெல்லாம் பல்லி, பூரம், தேல் இதெல்லாம் உடம்ப புஷ்ணுக்குது. ஆனால் அவருக்கு தெரியல. நமக்கு ஒரு கொசு கச்சா ராத்திரியில் நம்ம தூங்க மாட்டோன்றோம். அப்போது ஐம்புலனுடைய இயக்கம் எது உடல் சம்பந்தப்பட்டது, ஆண்டவனுடைய இது இயக்கம் ஆன்மா சம்பந்தப்பட்டது. ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற ஞானிக்கு இந்த ஐம்புலனை பற்றி கவலை கிடையாது, பஞ்சபூதத்தை பற்றியும் கவலை கிடையாது. அதனால்தான் பாம்பாட்டி சொல்லுவார், 3 வரும் கனலிலே மூழ்கி வருவோம் அப்படின்னா. உலகம் ஃபுல்லாக எரிஞ்சிக்கின்னு இருந்தா விட அது உள்ளே பூந்து நான் வருவேன்டா, ஏன்னா அந்த நெருப்பு ஒன்றும் பண்ணாது. கடல் நீர் பெருத்து பொங்கி வந்தால் கூட அந்த கடல் தண்ணிக்குள்ளே நான் மூழ்கி வருவேன், ஏன்னா அந்த கடல் தண்ணி ஒன்றும் பண்ணாது. நம்மளை பண்ணுமா? ஒரு சுனாமி வாரி கொட்டிட்டு போயிடுச்சு. அப்போது 5 பஞ்சபூதங்களோட வாழறது மனிதன், 5 பஞ்சபூதங்கள் நினைவோடு இருக்கிறது மனிதன். 5 பஞ்சபூதங்கள் இயக்கத்திலே தான் நம்ம வாழ்ந்துன்னுக்கிறோம். அதனால் இந்த மனிதனுக்கு தான் 5 பஞ்சபூதம், மகான்களுக்கு 5 பஞ்சபூதம் கிடையாது, ஆண்டவன் மட்டும்தான். தமிழில் ஞாயிறு திங்கள்னு சொல்கிறோம் ஐயா. தெலுங்கில் ஆதி, சோம, மங்கள, புத, குரு, சுக்கிர, சனி. இந்த வாரங்களையே நாம் அறிஞர்கள், ஞானிகள் அறிவுபூர்வமாக வைத்ததுங்களா ஐயா இந்த வாரத்துங்கள? இந்த வாரம் திங்கள், செவ்வாய், புதன், வேழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 7 கிரகங்கள் பூமியில் இருக்குது. 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்களையும் இன்றைக்கி விஞ்ஞானம் பல நாடுகள் பல கோடிகள் போட்டு ஒரு 2-3 கிரகத்தை தான் ஆராய்ஞ்சாங்க. அதுக்கு மேலே ஆராய முடியல. இப்போ செவ்வாய் கிரகம், செவ்வாய்னா அந்த கிரகம் அதனுடைய தரை, அதனுடைய இதெல்லாம் சகப்பாக இருக்கும் அப்படின்னு அப்போவே எழுதிட்டான். இப்போ கிட்டத்தட்ட 20,000 வருஷத்துக்கு முன்னே மகான்கள் அதை போய் பார்த்து எந்தெந்த கிரகத்தினுடைய செயல் மனிதனுக்கு என்ன செய்யுது, அதான் கிரக சாஸ்திரம்னு எழுதணும். அப்போ அந்த வானத்துக்குள்ளே இருந்து இந்த மனுஷ உலக உயிரினங்கள் வாழறதுக்கு என்ன செய்யுது, அது வானசாஸ்திரம்னு எழுதணும். அப்போ கிரக சாஸ்திரம், வானசாஸ்திரம் ஆதியிலேயே எழுதிட்டான். இப்போ எந்தெந்த கோள்களினுடைய செயல் என்ன பண்ணுது, அதனுடைய நன்மை தீமைகள் என்ன மனுஷனுக்கிட்ட தான் இந்த 7 நாள்களை வகுத்து நமக்கு கொடுத்தான். ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானம் கூட இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல, போக முடியல. காரணம் என்னன்னா, நல்லா ஒரு ராக்கெட் எடுத்துக்கின்னு நிறைய பணம் செலவு பண்ணி 10 நாள் ஒரு 6 மாதத்துக்கு சாப்பிடாத மாத்திரைங்கள்லாம் போட்டுக்கின்னு போய் பார்த்துக்கின்னு இருக்கிறான். ஆனால் ஆதியில் இருந்த மகான்கள் என்ன பண்ணான்னா, உடலை இங்கே போட்டால் ஆன்மா போச்சு, அங்கே எது என்னென்ன பண்ணுது, என்ன நிறத்தில் இருக்குது, இதனுடைய செயல்பாடுகள்னால் எல்லாத்தையும் குறிப்பு எடுத்துக்கின்னு இந்த உடலுக்குள்ளே பூந்த பிறகு வானசாஸ்திரம், கிரகசாஸ்திரம் அப்படின்னு எழுதணும். இதை தான் சொன்னான், கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னா. நீ பார்க்குற இடத்துல பேச முடியாது, சொல்ல முடியாது, எழுத முடியாதுடா. ஆனால் சொல்கிற இடத்துலேருந்து, பேசுகிற இடத்துலேருந்து, இப்போ எழுதுகிற இடத்துலேருந்து அதை பார்க்க முடியாதுடான்னு. இவன் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு கடவுளை பார்த்து பேச மாட்டான், பேசுகிறவன் கடவுளை பார்க்கலன்னு சொல்லிவிட்டான். ஏன்னா நம்ம ஆளுக்கு எவ்வளோ அவ்வளோ தான் எனக்கு தெரியும். பொருள் புரியாமல் பேசுகிற விஷயங்கள் இது.
அதனால் அப்படி எழுதுனதுதாம்மா அந்த 7 நாள். வணக்கம் ஐயா எல்லாத்துக்கும். ஆத்மா வணக்கம்மா. இங்கே குறையோட போகக்கூடாதுன்னு சொன்னதுனால பேச வந்திருக்கேன் ஐயா. அவ்வளோ குறை இருக்குது. நான் கரூர் மாவட்டம், என் பேர் மலர்கொடி. வந்து இப்போ ஒரு 5 மாதத்துல எனக்கு உடம்பு சரியாகவே போயிருந்துச்சு. போயிட்டே இருந்துச்சு, உடம்பு சரியாகவே போயிட்டு இருந்துச்சு. இப்போ நான் என் உடம்பு ரொம்ப சரியில்லாமல் இருக்கும், நான் ஆப்ரேஷன் பண்ண போனேன். ஆனால் ஆப்ரேஷன் பண்ண போனது ஒரு 10-20 நாள் பெட்டில் இருந்தேன். ஆனால் அந்த இடத்துல எங்கள் ஐயா என்ன நினைத்தினார்னா, இவ்வளோ தூரம் என் உடல் அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படல ஐயா. ஆனால் இப்போ தான் ஒரு சுண்டூரலத்தோடு நான் தொட்டிருக்கேன் உங்களே. ஆனால் என்னை உயிரோட இந்த உடலை மட்டும் காப்பாற்றி விட்டுருங்க. ஆனால் இன்னும் நிறைய உங்கள் பேரும் புகழும் பெருக வைக்கணும், இந்த மனம் எனக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே உள்ளே போனேன். ஆனால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஐயா புண்ணியத்தில் ஆப்ரேஷன் பண்ணி வந்து வீட்டுக்கு வந்த ஒரு வாரத்திலே ஐயா பிரச்சனை, ஆசிரமம் நடக்காத அளவுக்கு பிரச்சனை. ஆனால் மனம் ரொம்ப வேதனை, மனசுக்குள்ளே அவ்வளவு தூரம் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் கூட மக்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு சீடர்கிட்டையும் நான் பேசுவேன், இப்படி இப்படி ஆயிடுச்சுங்களே அப்படிங்கிற மன வேதனை. அப்படி இருந்தும் கூட அந்த ஒரு மாதம்தான் என்னோட அந்த அன்னதானம், ஐயாவோட அன்னதானம் என்னால் போட முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அதில் கூட சீடர், ஒரு தேனியிலேருந்து ஒரு சீடர் ஃபோன் பண்ணி ஒரு 1000 ரூபாய் அனுப்புகிறம்மா, நீ அன்னதானம் போடுறீங்களா அப்படின்னு என்னை கேட்டாங்க. என்னால் இந்த தடவை என்னால் போட முடியலம்மா, நீங்கள் ஏன் எங்கிட்ட கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு 4 பேர்த்துக்கு கடையில் வாங்கி கொடுங்க, ஐயா புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு நான் சொன்னது. அவங்க ஒரு 2 படி தான் ஒரு தடவை போட்டு செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப பெரிய ஒரு இதாக பண்ணுறாங்க. அது ஐயாவோட ஆசீர்வாதம் எங்கள் வாயிலிருந்து வந்தது, ஐயா மூலியமாக வந்த மாதிரி. அந்த மாதிரி நிறையா சீடர் எங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறப்ப கூட அந்த இதை ஏற்றுக்க எங்கள் மனம் வரல. நீங்கள் அதை ஒரு 10 பேர்த்துக்கு செய்யுங்கள, அது உங்களுக்கு ஐயா புண்ணியத்தில் இன்னும் நிறையா பெருகும்ல ஐயா புண்ணியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்கள் மனசில் இருக்குது. அது ஐயா எங்களுக்கு கொடுத்துருக்காரு அந்த மனதை. அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வீடியோ போடுறப்ப எனக்கு பிடிக்காது தான், ஏன்னா இவ்வளோ தூரம் போடுறாரு, ஐயா சொல்லியிருக்காரு வெளியே தெரியக்கூடாது இந்த விஷயத்த அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் இவர் போடுறாரு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நான் சந்தோஷப்படுறேன் ஐயா, நிறையா பேர் ஒவ்வொரு சீடரும் போடுறாங்க. அந்த யூடியூப்பை பார்த்தா, வாட்ஸ்அப்பை பார்த்தா நிறைய நம்ம சீடர். அப்போ ஐயாவோட பேரும் புகழும் நிறைய போகுது, அது மனம் நிறைவாக இருக்கு ஐயா. ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தது கூட எனக்கு பெருசாக தெரியல, ஆனால் நம்ம ஐயாவோட பேரும் புகழும் நிறைய போகுது. நிறைய பசிங்கிறது இல்லாத, அப்படி ஒரு தட்டிருந்து ஒரு 10 ரூபா வாங்க மனசு வரலையா, நான் கொடுக்குறேம்மா நீ போடுமாங்கிறாங்க. வேணாங்க, நீங்கள் வந்து எங்கள்கிட்ட அரிசி கேளுங்க, பணம் கேளுங்கிறாங்க. எங்கள் ஊர் ஒரு கிராமம் தான், கரூர் வந்து கரூர்லேருந்து ஒரு 20 ரூபா சார்ஜு, மாயனூர் ஒரு பக்கத்தில். ஆனால் வந்து என்கிட்ட வீட்டில் வந்து கேளுங்க, நான் அரிசி தரோம் காசு தரோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 1 ரூபா கொடுத்தாலும் ஐயா வாசலை வந்து அன்னதானத்தில் கொடுங்க, அதை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இந்த அன்னதானத்தை ஒரு ரசம், ஒரு சாம்பார் பருமாறுங்க, ஒரு அடுப்பை கூட தள்ளுங்க, அதே உங்களுக்கு ஐயா புண்ணியத்தை கொடுப்பாருன்னா அதெல்லாம் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்க ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ கோயிலுக்கு போகிறான், மாதம் போகிறான், ஆனால் இவளை ஆப்ரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரியில் போய் இருந்திருக்கா, மறுமையாக இறந்து போனாங்க, இவ என்ன நல்லா இருக்கா, இவ வந்து கோயிலுக்கு போகிறா, அன்னதானம் மாதம் தவறாத அன்னதானம் போடுறான் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதை சொன்னாலும் கூட இந்த மனம் என்ன நினைக்குது, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் ஐயாவோட பேரும் புகழும் இந்த ஊரில் பெருகணும். இந்த கரூர் மாவட்டத்தில் ஆனால் சொல்கிறாங்க, கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு சீடர் சொன்னாங்க, நான் ஒருத்தர் மட்டும்தான் வந்திருக்கேன், யாராச்சும் வருவாங்களா, நான் பைத்தியக்காரன்னு நினைக்கிறாங்கன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த எண்ணம் எனக்கு வந்து அப்படி ஒரு எண்ணம் வரல. ஆனால் கரூர்லேருந்து இப்போ 4 வருஷ அளவில் நாங்கள் வந்துட்டோம், ஐயா இருக்கையிலே நாங்கள் பாட வாங்கிட்டோம். ஆனால் அந்த எண்ணம் எனக்கு வரல, ஏன்னா எங்கள் 2 பேர்னு வந்து கரூரே கொண்டாந்து இங்கே கூப்பிட்டு வரானுங்க, அதனால எனக்கு அந்த ஏக்கம் இல்லை. ஆனால் ஐயாவோட பேரும் புகழும் எங்கள் ஊரில் பெருகணும் அப்படிங்கிறதுனால ஒரு 100 பேர்த்துக்கு விடாமல் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்த மாதமே அன்னதானம் நடந்துச்சு. ஆனால் எங்கள் பொண்ணை கூட சொல்லிட்டேன், நீ வேலைக்கு போகாதம்மா, ஐயாவோட புண்ணியத்தை நம்ம ஊருக்கு பெருகணும், அது நம்ம குடும்பம் மட்டும் செஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி உலகமெங்கே எங்களை ஏசினாலும் பேசினாலும், ஆனால் அந்த மனம் விடாமல் ஐயா எங்கள் உடம்புக்குள்ளே இருக்காரு. இன்றைக்கி கூட இந்த 5 விரல் அப்படியே துடிக்குது, ஆனால் துடித்தாலும் பரவாயில்ல, ஐயா பாதையில் தெளிவாக இருக்கணும். ஐயா தான் இந்த உடலே போனாலும் பரவாயில்ல, நமக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஊரில் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எங்களுக்கு இருக்குதுயா.
அந்த ஐயா இந்த அளவுக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. அதே சமயம் 100 நாள் வேலைக்கு போவேன் சாமி. 100 நாள் வேலைக்கு போனேன்னா ஐயா வீடியோவை தான். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் எனக்காக அந்த செல்லை வாங்கி கொடுத்தாரு. 11,000க்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனால் எந்த கணவனும் வாங்கி தர மாட்டார். என் செல்லை சும்மா எடுத்துக்கிறேன் அப்படின்னு வாங்கி கொடுத்தாரு. நான் 100 நாள் வேலைக்கு போய் அந்த செல்லை போட்டு விட்டுருவேன். அதான் ஏதோ ஒரு 4-5 பேர் கேட்பாங்க. ஆனால் சில பேர்த்துக்கிட்டே நான் பேசுவேன். கேட்குறவங்களும் கேட்பாங்க, கேட்காதவங்களும் மேதனமாக போவாங்க. அப்போ என் மனன் நினைக்க யாரோ இவ்வளோ ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க, ஒரு 10 பேர் ஐயா பாதையில் வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம். ஐயா அதை தானே சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம எதை வேணாலும் பேசலாம், அவங்க நம்மளை ஏசினாலும் சரி நம்மளை பேசினாலும் சரி, நம்மளோட பாதையில் ஒரு 2 பேர் வந்தாலும் நமக்கு பெருமை தானே அப்படிங்கிறத நான் உணர்ந்து. ஆனால் பேசுவேன், நான் வாய் விட்டு பேசுவேன் சாமி. நம்ம ஐயாவோட புகழை சொல்லுவேன், பேசுவேன், இதெல்லாம் நான் செய்வேன். ஹோட்டல் கடையே வீட்டுக்காரர் விட்டுட்டார். இந்த ஐயா பாதை வந்ததுக்கப்புறம் நல்லா புரோட்டா போடுவார். சாப்பிட்டா இன்னும் 2 புரோட்டா சேர்த்து சாப்பிட்லான்னு கடையில் வாங்குவாங்க, கட்டி கொடுக்க முடியாது எங்களால். அந்த ஹோட்டல் கடையை விட்டுட்டு வீடியோ போடுவார். 500 ரூபா போகுதுன்னு வீட்டில் உட்காந்துக்கிட்டாரு. ஆனால் எனக்கு கொஞ்சம் கோபம்தான். ஏன்னா சம்பாரிச்சா இன்னும் நிறையா அன்னதானம் பண்ணலாமே, கோயிலுக்கு செய்யலாமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. ஆனால் அவர் மனசை மாற்ற முடியல. சரி மாற்றாட்டியும் பரவாயில்ல, இந்த இதுனாச்சு நீடிக்கிட்டோம் அப்படின்னு அந்த பாதையில் நாங்கள் போகிறோமையா. எங்களுக்கு ஐயாவோட ஆசீர்வாதம் முழுசாக எல்லாம் வந்திருக்க சீடருக்கு அத்தனை பேர்த்துக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமி. ஆனால் இந்த மாதிரி இது நடக்கணுங்கிறது என் உள்ளுக்குள்ளே இருந்தது. ஆனால் இந்த வயசில் நம்ம சொன்னோம்னா ஐயா என்ன நினைப்பாரோ அப்படிங்கிறதும் உள்ளுக்குள்ளே இருந்தது. ஆனால் உங்கள்கிட்ட பேசணும் ஐயா, இது மாதிரி ஒரு ஆசிரமம் பிடிங்க, ஒரு மண்டபம் பிடிங்க ஐயா, நாங்கள்லாம் வர்றோம், சீடர்லாம் ஏக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு. நான் கரூரில் இருந்தாலும் கூட அந்த ஏக்கம் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த சீடரெல்லாம் இதை நிறைவேற்றி பண்ண சீடருக்கு அத்தனை சீடருக்கும் என்னை மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேயா. எனக்கு இன்றைக்கி தான் எனக்கு என் உடம்பு அழிந்தாலும் கூட இந்த ஒரு இது பாதை பெருசாக எனக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லா மக்களுக்கும் கிடைச்சது. எனக்கு ரொம்ப ஐயாவோட ஆசீர்வாதம் இருந்தால்தான் ஐயாவோட ஆசீர்வாதம் நீங்க தொடர்ந்து நல்லா இருக்கிறீங்க. தொடர்ந்து உங்க பாதையில பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. 1000 சோதனைகள் வந்துட்டு போனாலும் அதெல்லாம் தாண்டி அன்னதானம் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா சார். இதுதான் ஐயாவோட ஆசீர்வாதம்.